எங்க ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அவ்வளோதான், ரயனுடைய ஜோலி முடிஞ்சுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரயனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுவாங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. அதாவது பிக் பாஸ் வேணும்னே இவங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு சாவணும் தான் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தாரோ என்னவோ தெரியல. மறுபடியும் ஒரு புது ரூல் போட்டு ஆல்ரெடி வெளியே அவுட் ஆகி போனாங்களே அவங்களும் வந்துட்டு இப்போ உள்ள இருக்கவங்க தன்னுடைய விருப்பப்பட்ட நபர்களை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு வரலாம், அந்த கேமுக்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை வருது. எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு விதி மட்டும் இருக்கு, பொம்மை மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க உள்ள எடுத்துன்னு போய் வைக்காம அவங்கள தடுக்கலாம், பட் பொம்மை மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ரூல். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராணவ இதை மீறி இருப்பார் போல. பட் இதனால காண்டான ராயன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராணவ அடிக்க போய் தள்ளியே விட்டாரு. பதிலுக்கு திருப்பியும் வந்துட்டு ராணுவ தள்ளி விட்டாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு கைகளை பாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஓகே ஃபைன், யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக ஆளுக்கு மூஞ்சில குத்தி ரத்த வர அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்றது பச்சையாக தெரியுது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ராயனை வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருவாங்க. ராணுவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிக் பாஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவனுங்க மொக்கையாக விளையாட்டுருக்கானுங்க, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சேஃபாக விளையாட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிக் பாஸில் இவ்வளோ பெரிய சண்டையை போட்டிருக்குது இவங்க தான். ஸோ டெஃபினட்டாக பிக் பாஸ் 8 வந்துட்டு இந்த 50வது நாளுக்கு அப்புறமா வேறு லெவலில் போயிட்டு இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.